வணக்கம் மேடம். வணக்கம் மேம், இன்னைக்கு கவுண்டிங் டே. பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்காத வகையில முடிவுகள் எல்லாம் இருக்கு. விஜய் வந்து இப்போ தற்போதைய நிலைப்படி பார்த்தீங்கன்னா 107 இடங்கள்ல முன்னிலை. திமுகவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 இடங்கள்ல முன்னிலை வகிச்சுட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 52. நாம் தமிழர் இன்னும் அக்கௌண்டே ஓபன் பண்ணல, 0ல தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிலையை பற்றி உங்க பார்வை என்ன மேம்? அதாவது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. மக்கள் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை யாராலும் மாற்றவே முடியாது. ஆனால் இது வந்துட்டு இந்திய அரசியலில் ஒரு திருப்புமுனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரையும் அதாவது ஃபஸ்ட்டு கட்சி தொடங்கினார். அதாவது ரொம்ப நாள் வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ பெரிய வந்து அரசியல்வாதியோ இல்லை அரசியல் அனுபவமோ இல்லை பெரிய போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து இல்லை வந்துட்டு அவர் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து அது வந்துட்டு மக்களுக்காக அவர் போராடி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இன்னைக்கு வந்து அப்போது 2 அதாவது நம்ம ஆண்ட தமிழ்நாட்டை ஆண்ட 2 கட்சிகள் மேலே உள்ள வெறுப்பு இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு தலைவர் நமக்கு வந்து இன்னைக்கு சிஎம்மாக வந்துட்டு அவர் பதவி வந்துட்டு வகிக்க போகிறாரு. ஆனாலும் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்கவே இல்லை. அதே சமயத்தில் யாராவது ஒருத்தங்க புதுசாக அந்த தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்களா? ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க ஆட்சி செய்துட்டாங்க. ஆனாலும் அதில் வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. தமிழக மக்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறி மாறி காமராஜர் ஆட்சிக்கு பிறகு 1967க்கு பிறகு இந்த தமிழகத்தை ஆண்ட 2 திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே. அந்த ஏடிஎம்கே டிஎம்கே இன்னைக்கு களத்திலே இல்லைங்கிற அளவுக்கு தாவேக்கானுடைய வெற்றி இருக்குது. அதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் போயிடுவார், இல்லை டபுள் டிஜிட்டில் போயிடுவார், அவர் வந்துட்டு இதோட அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிற வந்துட்டு எண்ணத்தில் தான் வந்துட்டு இப்போ ஆண்ட கட்சிகள் இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து மக்கள் அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் மாற்றி போட்டாங்க. இது வந்துட்டு ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னா இது மக்களுக்கான வெற்றி. ஏன்னா மக்கள் தனக்காக தன்னை ஆளக்கூடிய ஒரு நல்லாட்சி வேணும், ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இனிமே விஜய் அவர்கள் இப்போ வந்துட்டு அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் மக்களுக்காக அவர் விரைந்து ஓட வேண்டும். நம்ம மறுபடியும் பேசுவோம். ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். கண்டிப்பா மேம். டிவிகே பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா டிவிகேக்கு நான் நிறைய ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு இந்திய குடிமகன், அது சினிமா நடிகர், அனுபவம் இல்லாதவர் யாராக இருந்தாலும் ஆட்சி அதாவது யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். அவங்க வந்துட்டு மக்களுக்காக பணி செய்ய வரேன்னு சொல்லிட்டு வரலாம். அதுதான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதுக்கு தகுதியுடையவர் விஜய். அவர் வந்தார். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து யாராச்சும் வரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கும்போது இவர் வந்த உடனே அவங்க யார் வேட்பாளர்னு பார்க்கவே இல்லை. அந்த மக்கள் வந்து இப்போ ஆட்டோக்காரர்லாம் வந்துட்டு இதில் வேட்பாளராக இருக்கிறாரு. அதாவது இங்கே பணம் வேலை செய்யவே இல்லை. நிறைய பணம் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஏன்னா நம்ம முதலமைச்சரே வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு வந்த பொங்கல் பரிசுக்கும் அவர் இப்போ கடைசியாக கொடுத்த பொங்கல் பரிசுக்கும் எவ்வளோ வாஸ்ட் டிஃபரன்ஸ். அப்போ இந்த அரசியலை வந்து இந்த தேர்தலை வந்துட்டு முன்னிறுத்தி தான் அவர் அந்த பொங்கல் பரிசு கொடுத்தாரு. அதையெல்லாம் மக்கள் முன்னாடி ஜெயிக்கவே இல்லை. மக்கள் வந்து இது என்னோட பணம், எனக்கு கொடுத்தீங்க அவ்வளோதான். அதனால் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல தலைவன் வேணும், எனக்கு இந்த தமிழத்துக்கு ஒரு நல்லாட்சி வேணும், நிச்சயமாக அதை வந்து விஜய் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இந்த மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பா மேம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம்னா, இங்க சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை தோக்கடிச்சிருக்கிறாரு. ஒரு விஎஸ் பாபு அப்படின்றவர் வந்து தாவேகா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தோக்கடிச்சிருக்கிறாரு. அதுவும் கிட்டத்தட்ட 7000 வாக்கு வித்தியாசம் அப்படின்னு எல்லாம் வந்து பார்க்க முடியுது. மதுரை மத்தியில பிடிஆர் அவர்களை தோக்கடிச்சு முஸ்தபா தாவேகா வேட்பாளர் வெற்றி பெறுறாரு. இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் வந்து இந்த தேர்தலில் நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத விஷயம்தான். இப்ப வந்து எப்படின்னா, இப்ப டிவிகே வெற்றி பெறுவாங்களா, திமுக வெற்றி பெறுவாங்களா, அதிமுக வெற்றி பெறுவாங்களான்னு மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியலங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஸ்டாலின் வெற்றி பெறுவாரானா வெற்றி பெற்றுவாரு, அவரெல்லாம் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் பெரும்பான்மையா கருத்து வந்துச்சு. சோ மக்கள்லயே பல பேருக்கு வந்து இது அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கு. உங்களுக்கு இது எப்படி பாக்குறீங்க? அது நீங்க இப்ப உங்களுக்கு வேணா அது வந்து அதிசயமா இருக்கலாம், அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா அதாவது டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு கல்லூரி மாணவரை காமராஜருக்கு வந்து ஆப்போசிட்டா அவருக்கு எதிர்ப்பாக நிறுத்தினாரு. அந்த கல்லூரி மாணவர் வந்து அன்றைக்கு இருந்த ஒரு மாபெரும் தலைவர் காமராஜர், அவரை வந்து தோற்கடித்தாங்க. யாரு? ஒரு கல்லூரி மாணவரை டாக்டர் கலைஞர் நிறுத்தி அவரை வந்து தோற்கடித்தாங்க. அது இப்போ அப்படியே நடந்திருக்குது.
அதுதான். ஓகே. ஏன்னா முன்னாடி இருந்த சிஎம் ஒரு அனுபவமே இல்லாத ஒரு கல்லூரி மாணவர் தோற்கடித்தார்னா, அப்போ மக்கள் வந்துட்டு பாருங்க, மக்கள் வந்து காமராஜரே தோற்கடிச்சாங்க. அப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுதான். இப்ப டிவிகே வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸு, எல்லாம் புதிய ஒரு கட்சி. இது அனுபவம் இல்லாதவங்கன்னு சொன்னாங்க. அரசியல் அனுபவம் கிடையாது. மக்களுக்கு யாருன்னே தெரியாது. அவங்க விஜய் மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. விஜய் தலைவர் வந்தார்னா, நிச்சயமா நல்லாட்சி கொடுப்பார். இப்ப அதனால எடப்பாடி அவர்கள பொறுத்தவரைக்கும் அதிமுக வந்து 3வது இடத்துல இருந்திருந்தாலுமே, எடப்பாடி அவர்கள் அவருடைய தொகுதியில வெற்றிய தக்க வச்சுட்டாரு. அப்போ அவர் வந்து தன்னுடைய இடத்த வந்து ஒரு வகையில சேவ் பண்ணி கட்சி ரீதியாக 3வது இடத்துல பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் தொகுதியில வெற்றி பெற்றுட்டாரு. அவர வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னுலாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க திமுக. இனிமே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்ல முடியுமா? அதாவது சிஎம் தோல்விக்கு காரணம் என்னன்னா, அந்த வாரிசு அரசியல். அது தவறான ஒரு முன் உதாரணம். என்னன்னா, இப்போ ஏடிஎம்கேல வந்துட்டு யாரும் என்னோட வாரிசுன்னு காமிக்கவே இல்ல. ம். யார் வந்துட்டு கேண்டிடேட்டோ அவங்கள வந்துட்டு இப்போ ஜெயலலிதா மேடம் வந்து ஏடிஎம்கேல இருந்தாங்க. உடனே எம்ஜிஆருக்கு பிறகு அவங்க வந்தாங்க. அதுக்கும் பிறகு இவங்க சசிகலா வந்துட்டு இவர காமிச்சுட்டு போனாங்க. அதனால இவரு வந்துட்டு சிஎம்மா இருந்தாரு. ஆனா டிஎம்கே அப்படி கிடையாது. டாக்டர் கலைஞர் அதுக்கும் பிறகு அவங்க மகன்ட்ட குடுத்தாரு. அதுக்கும் பிறகு தன்னோட பிள்ளைட்ட குடுக்குறாரு. இதுல எந்த விதத்துல நியாயம்? நிச்சயமா அவங்களோட சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கலாம் அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா, இப்ப உதயநிதி ஸ்டாலின விட அனுபவமிக்க பல மந்திரிகள், ஈவன் ஸ்டாலின் சாரோட அனுபவமிக்க பல மந்திரிகள் அவங்க அப்பா காலத்துல இருந்து இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு துணை முதலமைச்சர் குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமா அந்த கட்சி? ம். அதையே மக்கள் வெறுத்தாங்க. அப்ப இது வாரிசு அரசியல் தானே! இத தானே விஜய் மென்ஷன் பண்ணாரு. அனுபவமே இல்லாத உன்னோட மகன் சொல்லிட்டு நீ இந்த பதவிய குடுத்துட்டியே! அவரு அவரு வந்து துணை சிஎம் கேண்டிடேட்டே கிடையாது. ஒரு எம்எல்ஏ தான். அது வந்து தப்பு பண்ணாரு சிஎம். அதே மாரி வந்துட்டு அந்த ஊழல் அரசியல். அது ஊழல் அரசியல்ங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் அது வந்துட்டு சமமா இருக்கும். ஏன்னா ஊழல்ங்கிறது அந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்குல வந்து எல்லாரும் போனாங்க. ஈவன் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் என்ன இப்ப செந்தில் பாலாஜி எத்தன எத்தன வருஷ கணக்கா போய் ஜெயில்ல இருந்தாரு. மறுபடியும் அவருக்கு மினிஸ்டர் பதவி தான் குடுத்தாரு சிஎம். அதெல்லாம் தவறான முன் உதாரணம் இல்லைங்களா? ம். அ ஒரு 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 வருஷம் நீ வந்து அ சொத்து குவிப்பு வழக்குல வந்துட்டு போறாரு. அவருக்கு ஏன் அந்த பதவி குடுத்து தான் ஆகணுமா? அப்போ உங்க கேண்டிடேட் எது பண்ணாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்களா? அதே மாரி இன்னைக்கு மேடம் பிரேமலதா சொன்னாங்க. கொஞ்சம் வந்து பாலியல் வந்துட்டு பலாத்காரம் நெறையா இருந்துச்சு. அதே மாரி வந்துட்டு போதை வஸ்துகள் நெறையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில வந்துட்டு அந்த ஒரு இளம் பெண்ணு ஒரு கல்லூரி மாணவிய வந்துட்டு யாரு கெடுத்தது? அது டிஎம்கே. அந்த ஒரு டிஎம்கே உறுப்பினர் தான். ஈவன் சுப்பிரமணியம் ஒரு மினிஸ்டர் போய் அவங்க வீட்ல உட்காந்து சாப்பிடுறாருன்னா, அப்ப அவன் வந்துட்டு எவ்வளோ தைரியசாலியா இருந்திருப்பான். அப்ப மினிஸ்டர் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸா இருக்கிறவன், இத்தன பெண்கள வந்துட்டு கெடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்துட்டு என்ன? அந்த கட்சிக்காரனே இந்த 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 கட்சிக்காரனே அவருடைய பேருக்கு களங்கத்த கொண்டாந்துட்டாங்க. அதே மாரி வந்துட்டு இன்னைக்கு நடந்த அந்த அந்த 65 பேருக்கு மேல செத்து போனாங்க. அந்த கள்ளச்சாராயத்துல, கள்ளக்குறிச்சியில. அதே மாரி மரக்காணம் 22 பேர். எல்லாருக்குமே 10, 10 லட்சம். அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குடிச்சிட்டு சாவுறான். அவனுக்கு போய் எங்க பணத்த எதுக்கு குடுத்தீங்க? 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இப்ப எங்களோட போலீஸ் வந்துட்டு அந்த அஜித்குமார் அந்த லாக்அப் மரணம். லாக்அப் டெத்து அதுக்கும் திருப்புவனம். திருபுவனம். அதே மாரி வந்துட்டு இப்ப அந்த சாத்தான்குளம். அந்த 2 வியாபாரிகள். அதெல்லாம் வந்துட்டு அந்த அது அதெல்லாம் அதிமுக ஆட்சியில நடந்தது தானே. ஃபெலிக்ஸ் ஜெயராஜ். ஃபிலிக்ஸ் ஜெயராஜ் இறந்தாலும், ஆனாலும் வந்துட்டு கன்விக்ஷன் வந்துட்டு இவங்க விரடல் தான் இப்போ போலீஸ்க்கு கிடைச்சுச்சு. ஏன்னா அந்த போலீஸ் குடும்பத்துக்கும் ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதே மாரி அஜித்குமார் வந்துட்டு அந்த குற்றவாளி வெளியில தான் இருக்காங்க. இன்னும் அந்த குற்றவாளி வந்து அங்க உள்ள யாரோ செக்ரட்டரி ரேங்க்ல சொல்லி தான் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு உடனடியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் அசால்ட் அதில தான் அவரு சாகுறாரு. லாக்அப் டெத் வருது. அந்த பொண்ணு வெளியில தான் இருக்காங்க. அந்த பொண்ண இந்நேரம் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்ப அதுல இன்வால்வ் ஆனவங்க போயிட்டு இன்னைக்கு வந்து தண்டனை அனுபவிக்கும்போது போலீஸு, இத மாரி நெறைய வந்துட்டு இப்ப பாலியல் வன்கொடுமைங்கிறது முன்னாடி காலத்துல வந்துட்டு ஏதோ பேப்பர்ல வரும், படிச்சவங்க படிப்பாங்க. அதுதான். ஆனா இப்ப வந்து மீடியா ரொம்ப ஆக்டிவா இருக்குது. மீடியால வந்துட்டு என்ன நடந்தாலும் உடனே வந்துட்டு அத மீடியால வந்துட்டு மக்கள் பார்த்துடுறாங்க. அதே மாரி இப்ப பொங்கல் போனஸ்லாம் குடுக்கும்போது நெறைய பேர் வந்துட்டு சிஎம் ஈவன் படத்த கூட அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு அப்படியே பரவலா வந்து பரவிடுது. ஓ! அப்ப இவரு சிஎம் வந்து நல்லாட்சி பண்ணல. ஏன்னா இவரு வந்துட்டு ரூ. 1000 சொல்றாரு ஃபர்ஸ்ட்டு பெண்களுக்கு. அந்த ரூ. 1000 அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்கள்ங்கிறாங்க.
அதே மாதிரி ஓய்வூதிய திட்டம்லாம் சொன்னார். இப்போ 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. ஓய்வூதியம்ங்கிறதுனால இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டோடைய குடும்பத்தார் கூட ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் பழைய ஓய்வூதியம் கொடுக்கவே இல்லையே. இந்த 2003க்கு பிறகு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனவங்களுக்குலாம் கொடுக்கவே இல்லையே அவர். அப்போ ஏன் அப்படி வாக்குறுதி கொடுக்கணும்? இப்போ ஒரு பெரிய சிஎம் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாருன்னா நமக்கு நல்லது பண்ணுவார் சிஎம் அப்படின்னு தானே வராங்க, அவரை ஓகே. தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேம், இப்போ இவருடைய வெற்றியின் மூலமாக இவ்வளவு நாள் திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுகவும் இல்ல, திமுகவும் இல்ல. இனிமே திராவிடம் அவ்வளவுதானா? இல்ல இனிமே திமுகவோ அதிமுகவோ வெற்றி பெற சூழலே இல்லாம விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி போயிருமா? இல்ல இது எப்படி இனிமே அரசியல் நகரும்னு நீங்க யூகிக்கிறீங்க? இல்ல இவ்வளவு நாட்கள் நீங்க அரசியலை பார்த்துட்டு வரீங்க இல்லையா? இப்போ திமுக வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இனிமே அடுத்த தேர்தலெல்லாம் திமுக நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல இனிமே அவ்வளவுதான்ப்பா, திமுக 70 ஆண்டுகள் ஆண்டாச்சு, இனிமே அந்த கட்சிகள்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி மனநிலை போயிருமா? அப்படிலாம் அவனு கிடையாது. இப்போ ஏன்னா இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு இப்போ அவங்களுடைய ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் பிரியவே இல்லை. ஏடிஎம்கே போடக்கூடிய அந்த வாக்காளர்கள் அப்படிதான் போட்டிருக்காங்க. இல்லாட்டா இப்போ 53 தொகுதியில் அவங்க வந்திருக்க முடியாது, முன்னிலையில் வராங்க. அதே மாதிரி டிஎம்கேவும் சரி. இப்போ அது வெறுப்பு அரசியல் அப்படிங்கும்போது இப்போ இளைஞர்கள் கட்டாயமாக வந்துட்டு விஜய்க்கு தான் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் இவங்க வந்து விஜய்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அரசியலுங்கிறது வந்துட்டு அது தொடரும். ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காருன்னா அவர் வந்து எதிர்க்கட்சியில் உட்காருவார். இப்போ ஆளுங்கட்சியில் வேணால் விஜய் உட்கார்ந்தாலும் ஏற்ற மாதிரி அவர் வருவார், அவர் கேள்வி கேட்பார். ஏன்னா விஜய் ஆட்சியில் வந்து தப்பு பண்ணால் அவங்களோட கேண்டிடேட் தப்பு பண்ணாலும் அவங்க மக்களுக்காக சுட்டி காட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ மக்கள் வந்துட்டு இவங்க தப்பு பண்ணாலும் இந்த ஆட்சியை தூக்கி போட்டு நாளைக்கு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் அவர் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு, அவர் வந்து உட்காரும்போது எதிர்க்கட்சியில் நாளைக்கு மக்களுக்காக அவர் பேசுவார்ல. அதனால இப்போ திராவிட கட்சிகள் அப்படியே முடிஞ்சிச்சுலாம் சொல்லவே முடியாது. அவங்களுக்கு இருக்க ஓட்டு இருக்க தான் செய்யுது. அதே சமயத்தில் ஒரு மாற்றம் வேணும்னு தான் மக்கள் நினைச்சிருக்காங்களே தவிர அந்த மாற்றத்தை விஜய் சார் கொடுத்தாருன்னா நிச்சயமா எம்ஜிஆர் போல. எம்ஜிஆர் அவர் இறக்கும்போது ஆட்சியில் தான் இறந்தார். அந்த அளவுக்கு வந்து நல்ல பேரோட இருந்தார். அந்த மாதிரி இவர் சொன்ன மாதிரி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, அதே மாதிரி வாரிசு அரசியல் இல்லாத ஒரு ஆட்சி இவர் கொடுத்தாருன்னா நிச்சயமா வந்து ஒரு நிரந்தர முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திராவிடல் கட்சிகளுடைய ஆட்சி அரசியல் அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஓகே சார். மேம், இப்போ நீங்க எம்ஜிஆர் சொன்னீங்க இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்த உடனே ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரியான இல்லை. அவரும் திமுகவில் பயணிச்சு படிப்படியாகத்தான் வந்து அந்த வெற்றியை பெற்றிருந்தார். என்டிஆர் அவர்களும் அது மாதிரி தான். ஆனா இப்போ இவரை பார்த்தீங்கன்னா வந்த உடனே வந்து முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஒரு இடத்த வந்து நெருங்குறாரு. இது வரலாற்றிலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான முதலமைச்சர் இல்லை. இப்போ டாக்டர் கலைஞர் இருக்கிற வரையும் அவர் தான் முதலமைச்சர். எம்ஜிஆர் இருக்க வரையும் அவர் தான் முதலமைச்சர். அதுக்கு வரை ஜெயலலிதா மேடம் இருக்க வரையும் அவங்க தான் முதலமைச்சர். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு லீடர்ஸ் இப்போ வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுத்துலையுமே இப்போ கிடையவே கிடையாது. ஸ்ட்ராங்கான லீடரா நீங்க விஜய் அவர்களை பாக்குறீங்களா? விஜயை நான் பார்க்கல. இப்போ ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை. ஏன்னா அதாவது முதலமைச்சர் வந்து இப்போதானே முக ஸ்டாலின் இப்போ தானே வந்தார். அவர் இத்தனை வருஷம் அரசியலில் இருந்தாலும் டாக்டர் கலைஞருடைய முதலமைச்சர் மகனாக இருந்தாலும் அவரால் வர முடியலையே. அவர்கிட்ட அந்த ஆட்சி அவர் கொடுக்கவே இல்லையே. சிஎம் கேண்டிடேட்டாக அவர் இருக்க வரையும் அவர் தானே இருந்தார் டாக்டர் கலைஞர். இப்போ அதுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் இல்லைன்ன உடனே தானே இவர் சிஎம் ஆகிறாரு. இவரும் புதுசு தானே இந்த அரசியல். இப்ப தோல்வி இருக்கட்டும், ஆனா அவரு சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது எடப்பாடியும் ஃபர்ஸ்ட் டைம். எடப்பாடியும் யாரும் சிஎம் கேண்டிடேட்டா தேர்ந்தெடுக்கல, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான். அதனால அவங்க 2 பேரும் வேணாம், அதனால விஜய் வரட்டும்னு போட்டிருக்காங்க. இல்ல மேம், நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப கலைஞர் அவர்கள்லாம் அவர் தொகுதியில தோத்ததே கிடையாது. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை சந்திச்சிருக்காரு. இந்த முறையும் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்ததுக்கு அப்புறமும் அவருடைய தொகுதியில தோல்வி. அது வந்து ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? இல்லையே, அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி வந்துட்டு அந்த மக்களுக்கு செய்திருந்தா நிச்சயமா வந்துட்டு அவர் ஜெயிச்சிருப்பாரு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி இப்ப மக்கள் போய் கேட்க போறது இல்லை. நீங்க இத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்களே, நீங்க எதை முடிச்சிருக்கிறீங்க? இப்ப இவங்களும் வெள்ளை அறிக்கை கொடுக்கறது இல்லை. அவங்க இஷ்டம் போல, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க இஷ்டம்தான். இப்போ அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் நான் மூடிடுவேன்னு சொன்னாரு, மூடவே இல்லையே. ஓய்வூதியம் கொடுக்குறேன்னாரு, கொடுக்கவே இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு. அப்போ நிறைய இந்த மாதிரி வாக்குறுதிகள் வந்துட்டு அவர் பண்ணாம இருக்கிறதுனால தான்
அவருக்கு தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஓகே. இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 5 இடங்கள்ல முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. பாஜக 2 இடங்கள்ல தான் முன்னிலையில இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. இப்போ பிரதான கட்சிகள் அவங்களுடைய வாக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ விசிகவா இருக்கட்டும், இப்போ திமுகவா இருக்கட்டும் 75, இவங்க 51 அப்படின்ற மாதிரியாவது போயிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து 2, 1, 5 இப்படி போயிட்டு இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? கூட்டணி கட்சிகள் வந்துட்டு ஆளுங்கட்சியை சரியா கேள்வி கேட்கலன்னு தான் அர்த்தம். அவர் இப்ப சிஎம் வந்துட்டு ஆட்சியில இருக்கும்போது அவரை சுட்டி காட்டிருக்கணும். அவர் தவறு செய்யும்போது அவருக்கு இவங்க ஜால்ரா போட்டுட்டே இருந்தாங்க. சிஎம் செய்யறதெல்லாம் சரிதான். ஈவன் எங்க காங்கிரஸ்ல கூட எங்களுடைய தலைவர் வந்துட்டு செல்லப்பிறந்தகை அவர்கள் கூட காமராஜர் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் எல்லாமே சாராயத்துல விஷ சாராயத்துல சாகுறான். காமராஜர் சாராயமே வேணான்னாரு, மதுவிலக்கு வரணும்னாரு. ஆனா அவர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லவே முடியாது. நான் சிஎம் வந்துட்டு என்ன செய்தாலும் அதை அவரை சுட்டி காட்டி அதை சரிப்படுத்திக்கோங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நமக்கு ஒரு தலைவர் வந்துட்டாரு, 5 வருஷம் இவர் தான் ஆள போறாரு அப்படிங்கிறதா நினைச்சாங்களே தவிர, ஆனா மக்களுக்கான தலைவர்களா யாருமே இல்ல. இது ஒரு ப்ராப்பர் லெசன்ன்றீங்களா? இல்ல. அவங்க கூட்டணி கட்சிகளும் இல்ல. மக்களை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. இப்போ அவங்க டிஎம்கே அவங்க ஜெயிச்சிருவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த அந்த நினப்பில் இருந்துட்டாங்க. நிச்சயமா மக்கள் வந்துட்டு பணத்தை கொடுத்து காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம்னு நினைச்சாங்க. அது நடக்காம போயிடுச்சு. நாம் தமிழருக்கு என்ன மேம் பிரச்சனை? எதனால வந்து ஒரு எம்எல்ஏ கூட அவங்களால வர முடியலன்னு நினைக்கிறீங்க? சீமான் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் வந்து அரசியல் பேசிட்டு இருக்கிறாரு. மக்கள் பிரச்சனைகள்லாம் போய் நிக்க தான் செய்யறாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. நாள்தோறும் சந்திச்சு பேசுறாரு. எவ்வளவோ அவர் தரப்புல இருந்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்யறாரு. என்ன பிரச்சனை இருக்கு நாம் தமிழர்கிட்டன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கலன்னு தான் இருக்கும். என்ன எதனால நம்பிக்கை வரமாட்டேங்குது? அவர் மேல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தானே ஒரு நம்பிக்கை இல்லாம போகும். இப்ப விஜய் இப்ப வந்தாரு, அவர் மேல வந்து மக்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துதான் இவ்வளவு பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து ஜீரோலயே வந்து இருந்துட்டு இருக்காங்க. கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் ஜீரோலே தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. எல்லா தொகுதியிலும் பின்னடைவு தான். வெற்றியே டிக்ளேர் பண்ணியாச்சு பல இடங்கள்ல. ஆனா நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கறதுக்கு மக்கள் மறுக்கிறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்துட்டு ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு சின்ன ஆக்டரா வந்து, ஆனா ஒரு நம்பர் 1 ஆக்டரா வந்துட்டார். இன்னைக்கு விஜயோட சம்பளத்தையும் அவரு நம்ம யார் அவரு என்டிகே சீமான் அவர்களுடைய சம்பளத்தையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. இப்போ சீமான் வந்து சினிமாலேயும் அவர் பெரிய ஷைன் பண்ணான்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய டைரக்டரானாரு இல்லை பெரிய ஆக்டர்னு சொல்ல முடியாது. அவரு வந்துட்டு மக்களுக்கு பாதி மக்களுக்கே தெரியாது. ஆனா அவர் அப்புறம் அரசியல் கட்சிக்கு வந்து அவர் பேசுறாரே தவிர, ஆனாலும் அவர் ஒரு வாட்டி கூட வந்துட்டு ஒரு தொகுதியில கூட அவரு கூட ஜெயிக்கவே இல்லையே. ஏன் அதுதான் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி? இப்போ அரசியல்ல அவங்க சினிமால இருக்கிறது வேற. சினிமா வந்து அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய அது பொறுப்பு இல்ல. மக்கள் நம்பிக்கை வைக்கலன்னா நான் மக்கள் சார்பில் என்ன சொல்ல முடியும்? மக்கள் நம்பிக்கை வச்சு அவர் ஓட்டு போட்டிருந்திருக்கணும். மக்கள் ஓட்டு போடலன்னு சொன்னா நம்ம மக்கள் நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவர் மேல நம்பிக்கையில அவர் நல்லாட்சி கொடுக்க போறதில்ல அப்படிதான் நினைச்சிருக்காங்க. இல்லாட்டா அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. நீங்க அவர் மேல எதுவும் பிழை இருக்கிற மாதிரி பாக்கலையா மேம்? அவர் மேல என்ன பிழை இருக்குது? அவரு ஒரு கட்சி தலைவர். அவர் வந்துட்டு நிக்கிறாரு. அவர் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு, நான் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல பிழை சொல்றதுக்கு என்ன இருக்குது? யாருக்குமே அதான் வந்து என்ன இல்லையா, அவர் ஆட்சியில வந்து அவரு சரியா ஆட்சி அவரு கொடுக்கல, மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அவர் பேசிட்டு இருக்காரு, நல்லதுதான் பேசுறாரு. மக்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போடல. இப்போ வந்து விஜய் அவர்கள் வெற்றி அப்படின்னு செய்தி வந்துருச்சு. பெரம்பூர்ல விஜய் வெற்றி அப்படின்றது. இப்போ அவர் திருச்சி கிழக்குலயும் வெற்றி பெற்றுட்டாருன்னா இன்னொரு எலெக்ஷனும் வரப்போகுது. ஆனா இந்த ஒரு இடைவேளையில இப்போ ஒருவேளை தொங்கு சட்டசபை அப்படின்னு அடிப்படையில வந்துச்சு அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் தாவேகாவுக்கு பேக்கப் பண்ணுவாங்க. பேக்கப் பண்ணி தாவேகா வந்து வெற்றி பெற்று முதலமைச்சரா மாறுவாரு அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்பும் இருப்பதாக கருத்துக்கள் வந்து எலெக்ஷனுக்கு எக்ஸிட் போல்ஸ் வந்ததுல இருந்தே இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க மேம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? அது இருக்கவே இருக்காது. விஜய் வந்து பிஜேபியை தான் ஏற்றார். நான் சென்ட்ரலில் பிஜேபி எதிர்க்கிறேன், ஸ்டேட்டில் வந்துட்டு டிஎம்கே எதிர்க்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார். ஆனால் இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய இப்போ செல்வம் சொல்லிட்டு வந்து இப்போ அங்கேருந்து வந்துட்டார், வெளியில் வந்துட்டார். சேப்பாக் தொகுதியில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த செல்வங்கிற காங்கிரஸில் 30 வருஷமாக இருந்தவர் தான் இன்னைக்கு அவருக்கு வந்துட்டு எதிர்த்து நின்னார். இப்போது செல்வமும் நல்ல வாக்கில் தான் வந்துட்டு வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்துட்டு டிவிகே மேலே நம்பிக்கை வச்சுச்சு. ஒரு சில தலைவர்கள் வந்துட்டு நம்ம டிவிகே அலையன்ஸில் போகலான்னு சொன்னாங்க. ஆனால் அதை ஏன் வந்துட்டு தலைமை ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக 40 எம்பிஸ் வந்துட்டு டிஎம்கே பேரில் தான் வந்துட்டு 40 எம்பிஸ்
வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சாங்க. அந்த எம்பிஸ் வந்து வித்ட்ரா பண்ணாங்கன்னு சொன்னா, எதிர்க்கட்சியில வந்துட்டு உட்காரக்கூட முடியாது அங்க காங்கிரஸ். அதனால டெஃபினட்டா அதுக்காக எம்பி வந்துட்டு அங்க சப்போர்ட் இருக்குல்ல. இவங்க டிஎம்கே எம்பிஸ் வந்துட்டு இப்ப காங்கிரஸ் சப்போர்ட்டுங்கிறதுனால, அதனால அவங்க சென்ட்ரல்ல தான் பார்ப்பாங்க. அதனால டெஃபினட்டா அவங்க வித்ட்ரா பண்ணிக்கவே மாட்டாங்க இப்போதைக்கு. அப்படின்னு ஃபியூச்சர்ல வந்துட்டு வேணா இவரு தான் சொல்றாரு. யாரு டிவிக்கே சொல்றாரு, நான் பிஜேபிக்கு எதிரானவன் சொன்னாரு. இவரு தான் காங்கிரஸ்ல நான் அலையன்ஸ்ல வைக்கிறேன்னு சொல்றாரு தவிர, அவங்க காங்கிரஸ் நினைச்சா கூட, மனசு இருந்தா கூட, ஆனா இப்போதைக்கு அதாவது இளைஞர்கள் ஃபுல்லா வந்துட்டு விஜய் சப்போர்ட். அது என்னன்னா, ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் நினைச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுல பார்த்தீங்களா, இளைஞர்கள் நினைத்தாங்க. ஜல்லிக்கட்டே வந்துட்டு மாற்றி அமைச்சிட்டு ஜல்லிக்கட்டு மறுபடியும் நடக்கணும்னு கொண்டாந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ முன்னிலைப்படுத்தி இந்த ஆட்சியை வந்து அரசியலை வந்துட்டு இப்போ நம்ம இளைஞர்கள் தானே, அவங்க பர்மனண்ட்டாக வந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாமே டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தவங்களாம் அவங்க மாற போகிறதில்ல. இந்த இளைஞர்கள் தானே, இவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு டிவி கேட்க ஓட்டு போடுன்னு கேட்குது. அதுங்க இல்லாமல் ஓட்டு உரிமை இருக்குது. இப்படிலாம் நம்ம ஏளனமாக பேசணும். அதே சமயத்தில் அவருடைய அந்த 41 பேர் இறந்து போனதிலே அவர் அப்செட் ஆகிட்டார் பாவம். ஏன்னா அந்த 41 பேருக்கு சரியான இடம் கொடுக்கல. அதே மாதிரி வந்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டு அவசரமாக என்ன பண்ணாங்க. ஏன்னா ஹோம் செக்ரட்டரி வச்சு அதில் டிவிக்கு தப்பு லேட்டாக வந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு. அவரால் தான் வந்துட்டு அவருடைய காரை வந்துட்டு அப்படியே அட்வான்ஸ் பண்ணி முன்னாடி போகும்பொழுது தான் வந்துட்டு அந்த கூட்ட நெரிசல் வந்துச்சு, அந்த ஸ்டாம்பீடு வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அதிலே வந்துட்டு டிஎம்கேக்கு கெட்ட பேர். டிஎம்கே சரியான இடம் தரல. அது நம்ம திரும்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவருக்கு ஒரு பெரிய விஸ்தீரமான இடத்த கொடுத்துருக்கலாம், ஒரு முச்சந்தி கொடுத்துருக்கலாம், மக்கள் டைல்யூட் பண்ணி 4 பக்கம் ஓடுற அளவுக்கு இருக்கலாம். ஒரே நேர் ரோடை கொடுத்துட்டு அவர் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அப்படியே ரஷ் பண்ணிட்டு முன்னாடி பின்னாடி வந்து அத்தனை பேரும் வந்துட்டு இறந்து போனாங்க. அதில் வந்துட்டு அவர் பயங்கர அப்செட் ஆகிட்டார். நல்லா போயிட்டே இருந்தார். அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி கனிமொழி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, டிஎம்கே பற்றி உனக்கு தெரியவே தெரியாது, டிஎம்கே எவ்வளோ ஸ்ட்ராங்கான பார்ட்டி, அது என்ன பண்ணும், அரசியல் அனுபவமே இல்லாத நீ அப்படின்னு சொன்னாங்க அவரை. ஆனால் அவர் பாவம் எல்லாரோட கால்லையும் விழுந்து தன்னோட 20 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு எல்லாருடைய காலில் விழுந்து, என்னால் தான் என்னை பார்க்க வந்து தான் உங்கள் பிள்ளைங்களோ குடும்பத்தில் உள்ளவங்க இறந்து போனாங்கன்ட்டு அதுக்காக ரொம்ப அதுலேயும் பயங்கர அப்செட் ஆகிட்டார். அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு அப்செட் ஆகியிருந்தார். அந்த அளவுக்கு முன்னாடி அவர் உஜாராக இருந்தார். முன்னாடி வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஸ்பிரிட்டோட வந்துட்டு நல்லா வேகமாக ஏற்றி எதிர்கட்சி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் டிஎம்கே எதிர்த்து பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவரால் பேச முடியாத அளவுக்கு அந்த 41 பேருடைய மரணம் வந்துட்டு அவரை அப்செட் பண்ண வச்சிச்சு. அதே மாதிரி அது மாத்திரமே கிடையாது, அவங்க ஒய்ஃபு இந்த டைமில் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த டைவர்ஸ் கேஸ் வந்துட்டு அந்த பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, விஜய் கூப்பிடுறாங்க. அவர் வந்துட்டு அதே மாதிரி மேடம் த்ரிஷா கூட வந்துட்டு வச்சு அவரை இணைத்து அவர் வந்துட்டு ஒரு மொராலிட்டியே கிடையாது அவருக்கு லைஃப்பில். அவர் ஒய்ஃப்க்கு வந்துட்டு அவர் துரோகம் பண்ணிட்டாரு. அவங்க குழந்தைங்கள்லாம் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் அவர் ஒதுக்கிட்டாரு அப்படின்னு என்னெல்லாம் அவரை பர்சனல் அட்டாக் பண்ணுமோ அவர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. அரசியல் அவருக்கு அனுபவம் இல்லைன்னாங்க. 41 பேர் அவர் தான் கொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. இத்தனையும் வந்துட்டு அவர் தாங்கிட்டு இந்த மக்கள்கிட்ட போயிட்டு நான் நிச்சயமாக உங்களுக்காக இருக்கிறேன், உங்களுக்கு நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்று இன்னைக்கு வந்து மக்கள் அதையெல்லாம் பொருள்படுத்தாத ஈவன் அவர் கேரக்டர் சொன்னால் மக்கள் கேட்கவே இல்லை. அவர் தான் 41 பேர் கொண்டதுக்கு காரணம், அதுவும் மக்கள் கேட்கவே இல்லை. ஈவன் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவர் வந்துட்டு நான் டைவர்ஸ் பண்ணுறேன், அவர் சரியில்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு கோர்ட்டுக்கு போன பிறகும் அந்த மக்கள் நம்பாமல் நிச்சயமாக அவர் வந்தார்னா நமக்கு ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு விஜய் நல்லாட்சி கொடுப்பார்னு சொல்லிட்டு இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு தானே தவிர இது அவருக்கு எல்லாருமே எகென்ஸ்டாக இருந்தாங்க. அவருக்கு வந்து அரசியல் கட்சிகள் எகென்ஸ்டாக இருந்தாங்க, அரசியல் விமர்சகர்கள் அவரை வந்துட்டு பேசினாங்க. அந்த ஐடிவிங்கில் கூட அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் வந்துட்டு பேசிகிட்டே இருந்தாங்களே தவிர விஜய் வந்துட்டு அண்ணன் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், அவர் நல்லது பண்ணுவார். ஏன்னா அவங்களுக்கும் அரசியல் அனுபவம் கிடையாது. யாரோ எம்எல்ஏ எம்பிஸ் அந்த மாதிரி சீனியர்ஸ் கிடையாது. ஒன்றுமே தெரியாதவங்க, அரசியலில் இதுவரையும் காலடி எடுத்து வைக்காதவங்க தான் இப்போ அரசியலுக்குள்ளே இவ்வளோ பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக அந்த விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் சொன்னார், எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்கிறேன், எனக்காக போடுங்கன்னு. அவர் முகத்தை மட்டும் பார்த்து தான் இந்த மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் எப்படி வந்துட்டு சினிமாவில் அவர் ஒதுக்குனாங்க, ஃபஸ்ட்டு வரும்போது இது ஒரு மூஞ்சா அப்படின்னு கேட்டாங்க, இது ஒரு நடையான்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட தான் இவர் வந்துட்டு நம்பர் 1 ஆக்டராக வந்தார்.
அவருடைய தோல்வியெல்லாம் வெற்றியாக்குனாரு. அதே மாதிரி இந்த தோல்விகளெல்லாம் அவர் இப்போ வெற்றியாக்கியிருக்கிறாரு. நிச்சயமாக மக்கள் எதிர்பார்த்தது அளவுக்கு இல்லை, அதுக்கு மேலே நிச்சயமாக விஜய் சார் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன். அவர் வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு அசிங்கமாக பேசுனாங்க அந்த கட்சியில், ஆனால் வாயை திறக்கவே இல்லை. ஏன் வாயவே திறக்க மாட்டாரா இவர்? ஆனால் அவர் பதிலே சொல்லலை. அவ்வளோ ஒரு ஜென்டில்மேன். அவங்களுடைய ஐடி விங்லேருந்து பேசுகிறாங்களே தவிர, ஆனால் அவர் வாயே திறக்கல. அவர் எவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க, அவ்வளோ பொறுமையாக இருந்தார். அவர் ஃபோக்கஸிங் எல்லாமே மக்களுக்கு நல்லது பண்ண நான் வந்துட்டேன், என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் நான் மக்களுக்காக இருக்கும்போது அதாவது என்னன்னாலும் பேசுங்க, நான் மக்களை வந்துட்டு மக்களுக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடாதீங்கிற மாதிரியே அவர் நின்னார். எல்லாத்தையும் அவர் மட்டும் அந்த கல்லடியெல்லாம் வாங்கினார். எல்லா அடியும் வாங்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு அவருக்கு பூமாலையே அந்த வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக விஜய் சார் அவங்களோட கேண்டிடேட் வந்துட்டு ஊழல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன ரவுடிசம் பண்ணாலும், அரசியலே தெரியாமல் இருந்தாலும், ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருந்தால் போதும். மக்களுக்கு வந்துட்டு நல்லது மட்டும் பண்ணால் போதும். மக்கள்கிட்ட போயிட்டு வந்துட்டு எனக்கு பவர்ஸ் இருக்குது, எனக்கு ஆட்சியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு நீங்கள் அராஜகம் பண்ணிங்கன்னா, இப்போ உள்ள திராவிட கட்சிகளுக்கு நிச்சயமாக மக்கள் எம்ஜிஆர் போல் தொடர்ந்து அவரை தான் வந்துட்டு சிஎம் வச்சுருப்பாங்க. அது நம்ம தமிழர்கள் மக்கள் எப்பயுமே ஒரு அன்பு வைத்துட்டாங்கன்னா அதை மாற்றவே மாட்டாங்க. அந்த அன்பானவர்களுக்கு அன்பை மட்டும் திருப்பி கொடுங்கன்னு நான் கேட்குறேன்.